ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ் டைமு ஆட்டோமேட்டிக் பல்பை யூஸ் பண்ணி குண்டு பல்பை மின்னி மின்னி ஒளிர வைப்பாங்க. அது எப்படி மின்னி மின்னி ஒளிர வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பல்பை எப்படி மின்னி மின்னி ஒளிர வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதற்காக ஒரு பெண்டன் ஹோல்டரில் ஒரு டெர்மினலில் ஆட்டோமேட்டிக் ஹோல்டரோட ஒரு ஒயரையும் இன்னொரு டெர்மினலில் எல்லோ கலர் ஒயரையும் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஆட்டோமேட்டிக் ஹோல்டரில் ஆட்டோமேட்டிக் பல்பை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பெண்டன் ஹோல்டரில் 100 வாட்ஸு பல்பை கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஆட்டோமேட்டிக் பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த ரெட் கலர் ஒயரை ஃபேஸாகவும் எல்லோவை நியூட்ரலாகவும் கனெக்ட் பண்ணி சப்ளை கொடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ சப்ளை கொடுத்துட்டோம். ஒரு பல்பு மின்னி மின்னி ஒளிருது. இதே போல் ஒரு ஆட்டோமேட்டிக் பல்பை யூஸ் பண்ணி 2 குண்டு பல்பை எப்படி மின்னி மின்னி ஒளிர வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதற்காக 2 பெண்டன் ஹோல்டரு எடுத்திருக்கோம். அதில் ஒரு பெண்டன் ஹோல்டரில் ஒரு டெர்மினலில் எல்லோ கலர் ஒயரும் இன்னொரு டெர்மினலில் ரெட் கலர் ஒயரும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஹோல்டரில் நம்ம 100 வாட்ஸ் பல்பை கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே போல் இன்னொரு பெண்டன் ஹோல்டர் நம்ம எடுத்து அதில் ஆட்டோமேட்டிக் பல்போட ஒரு ஒயரையும் இன்னொரு எல்லோ கலர் ஒயரையும் எடுத்து 2 ஒயரையுமே சேர்த்து லிங்க் பண்ணி பெண்டன் ஹோல்டரோட ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக் பல்போட இன்னொரு ஒயரில் நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற பெண்டன் ஹோல்டரோட ரெட் கலர் ஒயரை எடுத்து 2யுமே சேர்த்து லிங்க் பண்ணி பெண்டன் ஹோல்டரோட அடுத்த டெர்மினலில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஆட்டோமேட்டிக் பல்பை கனெக்ட் பண்ணுற ஹோல்டரில் நம்ம 40 வாட்ஸ் பல்பை கனெக்ட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டிக் இல்லாத ஹோல்டரில் 100 வாட்ஸ் பல்பை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஆட்டோமேட்டிக் பல்ப்லேருந்து வெளியில் வர எல்லோ கலர் ஒயரை ஃபேஸாகவும் இன்னொரு ஹோல்டர்லேருந்து வெளியில் வர எல்லோ கலர் ஒயரை நியூட்ரலாகவும் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது இதை கனெக்ட் பண்ணி சப்ளை கொடுத்து பார்ப்போம். இப்போது 2 பல்புமே ஒரு ஆட்டோமேட்டிக் பல்பில் மின்னி மின்னி ஒளிருது. இதே போல் ஒரு ஆட்டோமேட்டிக் பல்பில் 3 பல்பை எப்படி மின்னி மின்னி ஒளிர வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்காக 3 பெண்டன் ஹோல்டர் நம்ம எடுத்திருக்கோம். அதில் ஒரு பெண்டன் ஹோல்டரில் ஆல்ரெடி ரெட் கலர் ஒயரும் எல்லோ கலர் ஒயரும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் இன்னொரு ஹோல்டர்லேயும் ஒரு டெர்மினலில் எல்லோ கலர் ஒயரும் இன்னொரு டெர்மினலில் ரெட் கலர் ஒயரும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த 2 ஹோல்டரையும் ஒயரையும் 3வது ஹோல்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது ஆட்டோமேட்டிக் பல்பை ஒரு ஒயரை எடுத்து நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற 2 ஹோல்டர்லேயுமே இருந்து ரெட் கலர் ஒயரை எடுத்து அந்த 2 ரெட் கலர் ஒயரையுமே சேர்த்து லிங்க் பண்ணி
அதுக்கு கூட ஆட்டோமேட்டிக் பல்போட ஒரு ஒயரையும் சேர்த்து 3 ஒயராக லிங்க் பண்ணி அதை 3வது ஹோல்டரோட ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா 3 ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் ஆட்டோமேட்டிக் பல்போட இன்னொரு ஒயரும் எடுத்து அந்த ஆட்டோமேட்டிக் பல்போட ஒயரை கூட லிங்க் பண்ணி 2 ஒயராட்டு 3வது ஹோல்டரோட 2வது டெர்மினலை கனெக்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம ஃபேஸாக எடுக்க போகிறோம். இந்த ரெட் கலர் ஒயரை ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க 2 ஹோல்டர்லேருந்துமே 2 எல்லோ கலர் ஒயரு பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 எல்லோ கலர் ஒயருமே லிங்க் பண்ணி நியூட்ரலாக கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஆட்டோமேட்டிக் பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஹோல்டரில் 40 வாட்ஸ் பல்பும் இதோட லெஃப்ட் சைடு கனெக்ட் பண்ணியிருக்கிற ஹோல்டரில் 60 வாட்ஸ் பல்பும் ரைட் சைடில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஹோல்டரில் 40 வாட்ஸ் பல்புமா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் இப்போது எல்லோ கலர் ஒயரை நம்ம நியூட்ரலாக எடுத்துருக்கோம். ரெட் கலர் ஒயரை ஃபேஸாகவும் எடுத்துருக்கோம். இப்போது நியூட்ரலையும் ஃபேஸ்லேயுமா கனெக்ட் பண்ணி சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போது ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு ஆட்டோமேட்டிக் பல்பை வச்சு 3 பல்பை பிளிங்காக வைக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.